அதாவது முழுக்க முழுக்க உள்நாட்டிலேயே தயாரித்து இது போன்ற வந்து புரோட்டீன் சத்து நிறைந்த இந்த இறா வகைகளை தற்போது அவர்கள் ஏற்றுமதி, குறிப்பாக ஒரு கிலோ என்பது 350 ரூபாய் வரை விற்கப்பட்டது. தற்போது அதனுடைய இந்த குறிப்பாக 50% டாக்ஸ் காரணமாக தற்போது 290 ரூபாய் என்ற நிலையில் தான் அவர்களிடம் விவசாயிகளிடம் எடுக்கிறார்கள். தற்போது நேரடியாக இந்த விவசாயிகளிடம் கேட்கலாம். சார், இப்ப இந்த 50% வரி விதிப்பால உங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டது? இதனால நிறைய பாதிப்பு சார். இப்போ எங்களுக்கு ஒரு கிலோ வந்து இறால் வந்து நாங்கள் உற்பத்தி பண்ணணும்னா குறைஞ்சது செலவு மட்டுமே ஒரு 250 ரூபா கிட்ட செலவு ஆகிடும் சார். ஆனால் இப்போ வந்து இந்த 50% வர்றதுனால எங்களுக்கு கிட்டத்தட்ட இதில் ஒரு 60 ரூபா வந்து மைனஸ் பண்ணி தான் தராங்க எங்களுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 190 ரூபாய் தான் இதோட இறாலோட ரேட் வந்து போகுது. இதனால வந்து பார்த்தீங்கன்னா பல சிக்கல்களை அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தமிழ்நாட்டில் வந்து அதிகமான கரண்ட் பில்லு, ஆந்திராவில் கரண்ட் பில்லு வந்து கொஞ்சம் கம்மி. நம்ம தமிழ்நாட்டு மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் இபி பில்லு கொஞ்சம் அதிகம். அதை கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அதோட இதுக்கு பயன்படுத்துகிற வந்து ஃபீடு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து 100 ரூபா. அது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சீடோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 30லேருந்து 40 காசு ஆகிப்போகுது. அதுவே இதே வந்து மொத்தமே ஒரு 250 ரூபா ஒரு கிலோ இறால் உற்பத்தி பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து செலவு செய்ய வேண்டியது இருக்குது. ஆள் கூலி, ரெண்டாவது வந்து ஜேசிபி செலவு, இதுமாரி எக்ஸ்ட்ரா ஏகப்பட்ட செலவு இருக்குது. அப்படி இருந்தோம் இதில் வந்து இந்த தொழில் வந்து பல நோய்கள், பல பிரச்சனைகளை வந்து நாங்கள் வந்து இதை சந்தித்து கொண்டே இருக்கிறோம். அப்படி இருந்தோம் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு மூலையில், இப்போ அமெரிக்காவில் இவங்க கூட போடுற ஒரு 50% வரினால ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற நாங்கள் விவசாயி வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக பாதிக்கிறோம். இப்போதான் எங்களோட தொழில் வந்து ஏதோ சுமாராக போயிட்டு இருக்குது. ஆனால் இப்போ இன்னும் பெரிய இது ஒரு ஒவ்வொரு விவசாயி இறால் பண்ண உற்பத்தி பண்ணுற ஒவ்வொரு விவசாயி வந்து பெரிய அடியுது, பெரிய நஷ்டத்தை வந்து ஏற்படுத்துறதுனால. இப்ப ஒரு கிலோ வந்து அவர் சொன்னாரு 250 ரூபா போயிருந்தது, இப்ப 190 ரூபாய் ஆயிடுச்சு. நீங்க ஒரு பையரா எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் எவ்வளவு பேர் இந்த தொழில ஈடுபட்டுறீங்க? இதனால என்ன மாதிரியான பாதிப்பு உங்களுக்கு குறிப்பா ஏற்பட்டிருக்கு? நான் வந்து கண்ணன் டைமண்ட் சூப்பர்வைசர் பேசுகிறேன். இவங்க ஃபார்மர் வந்து இவங்கள பாதிப்படைஞ்சிருக்காங்க. அவங்க இப்போ வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ 50%, இப்போ ஏற்கனவே 10%, இப்போ 60% டேக்ஸ் போட்டதுனால 46% அங்கே எக்ஸ்போர்ட் ஆகுது. இதனால திடீர்னு இப்போ ஒரு 50 ரூபா 60 ரூபா குறைச்சி பில்லு போடுறதுனால அவங்களுக்கு யோசிப்பாங்க, என்ன நேற்று வரையும் 300 ரூபா போட்டீங்க, இப்போ 250 ரூபா போடுறீங்க. நாங்கள் இப்போ எக்ஸ்போர்ட்டில் உள்ள பிரச்சனையை சொல்கிறோம். அவங்களால இப்போ ஒரு சிலருக்கு புரியுது, சாக்ரிஃபைஸ் சொன்னால் புரியுது, இல்லை இப்போ ஏன் நீங்கள் குறைக்கிறீங்க அப்படின்னு நாங்கள் ஃபார்மரையும் சமாளிக்க முடியல. எங்கள் எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு நிறைய ப்ராப்ளம். எங்களை மாதிரி கம்பெனிகளுக்கு இவன்கிட்ட வாங்கிட்டு உடனே விற்பனை ஆகாது, தேக்கமடைஞ்சிடும். இவங்கள்ட்ட குறிப்பிட்ட சில நாள் வந்து ஒரு 10 நாள் 15 நாள் சொல்லுவோம். ஆனால் அந்த டைமிங்கில் நம்ம பேமெண்ட்டும் பண்ண முடியாது. இங்கே இந்த சூழ்நிலையும் நம்ம சமாளிக்க வேண்டியிருக்கு. எங்களுக்கு அமெரிக்கா மட்டும் தான் நாடா? ஏன்னா வந்து இப்போ வந்து டெக்ஸ்டைல்ஸ் வந்து வேற 40 நாடுகளுக்கு கொண்டு போறாங்க. அதே மாதிரி வேற ஏதாவது உங்களுக்கு பையர்ஸ் வேற கண்ட்ரிஸ், சீனா போன்ற நாடுகள்ல இருந்து பையர்ஸ் கிடைக்க வாய்ப்பு? ஆமாம் சார். இப்போ சீனாலையுமே 17% பண்ணுறாங்க, யூரோப்லையுமே 17-18% பண்ணுறாங்க. அதை பேசி தான் முடிவு எடுக்கணும். இங்கே நம்ம 46 பாதி அங்கே பண்ணுறதுனால அதை உடனே நம்ம முடிவு எடுக்க முடியாது. அவங்க பையர்ஸ், எங்கள் ஓனர்ஸ் அவங்கெல்லாம் பேசி தான் முடிவு எடுக்கணும். இதுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும்னு நம்பினா ஃபியூச்சரில் இதுக்கு வேல்யூ நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். நினைச்சுன்னா எல்லா ஃபார்மரும் சந்தோஷமா இருந்தால் தான் எக்ஸ்போர்ட்டரும் சந்தோஷமா இருக்க முடியும். அதனால் அந்த ரேட்டு வந்து எல்லாரையும் பாதிப்படையுது. இது ஒரு செயின் தான். இவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். எக்ஸ்போர்ட்டர் வந்து நல்லா இருந்தால் தான் எல்லாருமே நல்லா இருக்க முடியும். அதனால அரசாங்கம் எவ்வளவு பேர் நீங்க பையர்ஸா இருக்கீங்க? இந்த தொழில் வந்து தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் நடக்குது? எவ்வளவு பேர் இதுல ஈடுபடுறாங்க? பையர்ஸ், இந்த உற்பத்தியாளர்கள், குறிப்பாக இந்த வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க நினைக்கிறீங்க? இல்லை, எங்கள் கம்பெனி பொறுத்தவரை 2000 பேர்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க எல்லா பிளான்ட் எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி தமிழ்நாட்டில் லிபர்ட்டி, அஸ்வினி நிறைய கம்பெனி இருக்குது, விவி, ஐஸ் நிறைய இருக்காங்க. அவங்களுடைய சூழ்நிலையும் இதே மாதிரி தான். அதனால இதுக்கு அரசாங்கம் வந்து சுமூக தீர்வு காணணும். இதை எக்ஸ்போர்ட் இந்த விஷயத்தை கொஞ்சம் சரி பண்ணணும் சார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இறால் உற்பத்தியில அதிகமா வந்து ஆந்திரா முன்னாடியில் இருக்காங்க, அடுத்தது வந்து குஜராத் இருக்கு, அதே போல நம்ம தமிழ்நாடு இருக்கும். குறிப்பா கடற்கரை ஒட்டிய பகுதிகளில் இந்த பிசினஸ் அதிகமா இருக்கு. குறிப்பா இங்க வந்து உற்பத்தி பண்றதுக்கான சீதோஷ நிலை சரியா இருக்கா? ஏன் வந்து இங்க உற்பத்தி அதிகமா இருக்கு? ஆந்திராவை பொறுத்தளவு சொல்லும்போது அவர் ஃபார்மர் சொன்னார் இல்லையா, இந்த இபி பில்லு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இங்கே இபி பில்லு இதனாலேயே இபிக்குனே ஒரு அமௌண்ட் இவங்க செலவு பண்ணுறாங்க. தமிழ்நாடு அரசு உங்களுக்கு ஏதாவது மானியம் கொஞ்சம் ஏதாவது சப்சிடி எல்லாம் பண்ணி அவங்களுக்கு சோர்ஸ் பண்ணி கொடுக்கணும். நம்ம அந்த ஆந்திரா கவர்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம கவர்மெண்ட் ரொம்ப கொஞ்சம் கவர்மெண்ட்டும் இந்த மாநில கவர்மெண்ட்டும் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்தால் அதை கொஞ்சம் பாதிப்பை சரி பண்ணலாம். தொடர்ச்சியாக பார்க்கலாம். இங்க வந்து இதை நம்பி நிறைய பேர் இருப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. அதாவது இதுல வந்து 2 விதமா இருக்காங்க. ஒன்று ஃபார்மர்ஸ், அதாவது விவசாயிகள் வந்து இதை வந்து தங்களுடைய பண்ணைகள்ல இதை வளர்த்துறாங்க. மற்றொரு புறம் இதை வாங்கி விற்கக்கூடிய, உதாரணத்திற்கு பாத்தீங்கன்னா 250 ரூபா கிலோ அவங்க வந்து இங்க
பண்ணையிலே எடுத்துட்டு போறாங்க. இப்போ வந்து அவங்க கிட்ட என்ன சொல்றாங்க, இந்த வரியெல்லாம் கழிச்சுக்கிட்டு இப்போ 190 ரூபாய்க்கு தான் எடுப்பாங்க அப்படின்றாங்க. உற்பத்தி செலவே அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 150 ரூபாய்க்கு மேல போறதுனால அவங்களுடைய லாபம் குறையிறது மட்டும் இல்லாம நட்டத்தை நோக்கி செல்றதாக சொல்றாரு. சார் இன்னொரு குறிப்பாக இந்த தொழில் ஈடுபட்டு நம்மிடம் இருக்காரு. சார் இப்ப நீங்க எவ்வளவு நாளா இருக்கீங்க? இந்த 50% வரியால உங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு இருக்கு? சார் நான் வந்து அவந்தி டெக்னீஷியனு. எனக்கு இதில் வந்து ஒரு 3 வருஷமாக அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறேன். இப்போ சடனாக அந்த 50%னால சடனாக ரேட்டு குறையிறதுனால ஃபார்மருக்கு வந்து ஒரு பயம் வருது. நம்ம இத்தனை நாளாக பண்ணிகிட்டு இருக்கிறோம், சடனாக ரேட் இப்போ நேற்றுக்கு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா டன்னுக்கு வந்து 20,000 30,000 லாஸ் ஆகிறப்ப ஃபார்மருக்கு கிடைக்கக்கூடிய லாபமே அதுதான். அதை இவங்க வந்து சடனாக குறைச்சோன்னா எங்களுக்கு அதனால் வந்து இது பண்ண முடியல. இப்போ அதனால் எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக எல்லாமே பாதிக்கப்படுது. இப்ப உதாரணமா எளிய மக்களை சொல்லி புரியுற மாதிரி இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு டன் வந்து எவ்வளவுக்கு போச்சு, இப்ப எவ்வளவுக்கு எடுக்கிறாங்க? இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ 200 ஒரு டன் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 லட்ச ரூபா போகுதுன்னா இன்னைக்கு வந்து 1,90,000 அந்த ரேஞ்சு போகுது. நம்ம இப்போ இந்த கவுண்டில் வந்து அதை ரெடி பண்ணுறதுக்கே வந்து 2 லட்ச ரூபா கிட்ட செலவு பண்ணணும். மிச்சம் இவங்க தர அந்த 40,000 50,000 வந்து லாபமாக இருந்துச்சு. இன்னைக்கு அதை குறைச்சோன்னே இப்போ 200 ரூபாய்க்கு எடுத்தா 190 ரூபாய்க்கு எடுக்கிறதுனால லாபமே குறையிறது மட்டும் இல்லாமல் நட்டத்தை நோக்கி போகிறாங்க. இப்போ அதனால இவங்க வந்து இதை வந்து கண்டினியூ பண்ண முடியாது. நாளடைவில் வந்து இதை வந்து இவங்க நிறுத்திக்கிற மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இப்ப வந்து வரி விதிக்கிறதுனால அமெரிக்கர்களும் பாதிப்படுவாங்கல்ல. இப்ப அதிகமான விலை கொடுத்து எறா வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும்ல, அது எப்படி அவங்க ஈடுகட்ட போறாங்க? அந்த நாட்டு அரசாங்கம் தான் சார் முடிவு எடுக்கணும். அது அந்த நாட்டு அரசாங்கம் தான் முடிவு எடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்களுக்கு சிம்பிளா 1 கிலோ இறால் வந்து அங்க வந்து ஒரு 3,000 ரூபாய்க்கு கிடைச்சிருக்கும். இன்னைக்கு வந்து இவரு போட்டுக்கிற வரியினால அவங்களுக்கு டபுளா ஏறலாம், 5,000 ரூபாய் இல்ல 5,000 ரூபாய் மேலேயே கூட ஆகலாம். இப்ப அதை அந்த நாட்டை வந்து அவங்க தான் சரி பண்ணி ஆகணும். இந்த வரி விலக்குல இருந்து இவங்க நம்ம சைட்ல எதுனா கொஞ்சம் நம்ம கவர்மெண்ட் ஒத்துழைப்பு கொடுத்ததுன்னா இன்னைக்கு இறால் பண்ண விவசாயிங்க அனைவருமே கொஞ்சம் சந்தோஷம் அடைவாங்க.